Hi, welcome to Easy Spoken English Lesson 5 by Free Learners Corner. வழமை போல இன்றும் நாங்கள் மேஜிக் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய வசனங்களை மிக இலகுவாக ஆங்கில வசனங்களை மிக இலகுவாக எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசலாம் என்று பார்ப்போம். இன்று நாங்கள் பார்க்க போவது அவனிடம் அதை தொட வேண்டாம் என்று சொல்லு, அவனிடம் சத்தம் போட வேண்டாம் என்று சொல்லு, அவனிடம் தாமதிக்க வேண்டாம் என்று சொல்லு. இவ்வாறான இது மட்டுமல்லாமல் இன்னும் பல தமிழ் விளக்கத்துடன் எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசலாம் என்று பார்க்க போகிறோம். இதற்காக பயன்படுத்தக்கூடிய மேஜிக் வேர்ட்ஸ் டெல் ஹிம் நாட் டு. டெல் ஹிம் நாட் டு என்ற ஃப்ரேசஸை பயன்படுத்தித்தான் நாங்கள் இன்று எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசுவது என்று பார்க்க போகிறோம். டெல் ஹிம் நாட் டு. டெல் ஹிம் நாட் டு பி லேட். இங்கு பி லேட் என்றால் தாமதித்தல். டெல் ஹிம் நாட் டு என்ற சொற்றொடரையும் அதனுடன் சேர்த்தால் அவனிடம் தாமதிக்க வேண்டாம் என்று சொல்லு. டெல் ஹிம் நாட் டு பி லேட். அவனிடம் தாமதிக்க வேண்டாம் என்று சொல்லு. டெல் ஹிம் நாட் டு. டெல் ஹிம் நாட் டு மேக் நாய்ஸ். நாங்கள் பாருங்கள், இங்கே டெல் ஹிம் நாட் டு என்ற அந்த சொற்றொடருடன் மேக் நாய்ஸ் என்றால் சத்தம் போடுதல். அந்த இரண்டு சொற்களையும் சேர்க்கும் போது டெல் ஹிம் நாட் டு மேக் நாய்ஸ். மேக் நாய்ஸ் என்றால் சத்தம் போடுதல். டெல் ஹிம் நாட் டு மேக் நாய்ஸ். அவனிடம் சத்தம் போட வேண்டாம் என்று சொல்லு. டெல் ஹிம் நாட் டு மேக் நாய்ஸ். அவனிடம் சத்தம் போட வேண்டாம் என்று சொல்லு. டெல் ஹிம் நாட் டு டச் தட். டச் தட் என்றால் தொடுதல், அதை தொடுதல். டெல் ஹிம் நாட் டு டச் தட். அவனிடம் அதை தொட வேண்டாம் என்று சொல்லு. டெல் ஹிம் நாட் டு கோ அவுட் சைட். வெளியே செல்லுதல். கோ அவுட் என்றும் கூறலாம், கோ அவுட் சைட் என்றும் கூறலாம். டெல் ஹிம் நாட் டு கோ அவுட் சைட். அவனிடம் வெளியே போக வேண்டாம் என்று சொல்லு. டெல் ஹிம் நாட் டு கோ அவுட் சைட். அவனிடம் வெளியே போக வேண்டாம் என்று சொல்லு. டெல் ஹிம் நாட் டு. டெல் ஹிம் நாட் டு லை. லை என்றால் பொய் சொல்லுதல். டெல் ஹிம் நாட் டு லை. அவனிடம் பொய் சொல்ல வேண்டாம் என்று சொல்லு. டெல் ஹிம் நாட் டு லை. அவனிடம் பொய் சொல்ல வேண்டாம் என்று சொல்லு. டெல் ஹிம் நாட் டு. டெல் ஹிம் நாட் டு யூஸ் த ஃபோன் டியூரிங் த கிளாஸ். அவனிடம் வகுப்பின் போது கைபேசி பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லு. டெல் ஹிம் நாட் டு யூஸ் த ஃபோன் டியூரிங் கிளாஸ். அவனிடம் வகுப்பின் போது கைபேசி பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லு. டெல் ஹிம் நாட் டு. டெல் ஹிம் நாட் டு forget his bag. அவனிடம் தன் பையை மறந்துவிடக்கூடாது என்று சொல்லு. டெல் ஹிம் நாட் டு forget his bag. அவனிடம் தன் பையை மறந்துவிடக்கூடாது என்று சொல்லு. இங்கே யாராவது தன் பையை மறந்துவிடலாம் என்று நினைத்தால் நீங்கள் போகும்போது இந்த பையை மறந்துவிட வேண்டாம் என்று சொல்வதற்காக இவ்வாறு சொல்லலாம். டெல் ஹிம் நாட் டு. டெல் ஹிம் நாட் டு argue with the teacher. அவனிடம் ஆசிரியருடன் வாதம் செய்யக்கூடாது என்று சொல்லு. டெல் ஹிம் நாட் டு ஆர்கியூ வித் த டீச்சர். அவனிடம் ஆசிரியருடன் வாதம் செய்யக்கூடாது என்று சொல்லு. திஸ் கொஷன் இஸ் ஃபார் யூ. இது உங்களுக்கான வினா. அவனிடம் சுவரில் எதையும் கிறுக்க வேண்டாம் என்று சொல்லு. கிறுக்குதல் என்றால் ஸ்கிரிபிள். ஸ்கிரிபிள். ஆகவே ஸ்கிரிபிள் என்ற சொல்லை பயன்படுத்தி இதற்கான விடையை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். In our next video, what are the differences between tell him not to and ask him not to? அதாவது tell him not to என்ற ஃப்ரேசஸையும் ask him not to என்ற ஃப்ரேசஸையும் எங்கே எப்படி அன்றாட வாழ்வில் பயன்படுத்துவது என்று டீட்டெயிலாக படிப்போம். இது போன்ற நிறைய பிரயோசனமான வீடியோக்களை எமது ஃப்ரீ லேர்னர்ஸ் கார்னர் யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு இலவசமாக கற்றுக்கொள்ளலாம். For more useful lessons, please subscribe our channel, like and share. Free Learners Corner. Thank you.